اللهم صل على محمد وعلى محمد كما صليت بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يريد ثواب الدنيا نؤته منها ومن يريد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين. கண்ணி மிகுந்த எல்லாமல் அல்லாஹின் நல்லடியாக மார்க்க சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரான் 145வது வசனத்தில் நான் முன்பு ஓதிய வசனத்தின் பொருளாக அல்லாஹ் சொல்கிறான், மேலும் எந்த ஒரு ஆத்மாவும் அதற்காக எழுதப்பட்ட தவணைக்கு இணங்கி அல்லாஹ் அனுமதியின்றி மரணிப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு ஒரு தவணையை எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எழுதி வைத்திருக்கிறான். அதன் அவனுடைய அனுமதியின்றி அவள் நிச்சயமாக மரணிப்பது கிடையாது. எவரேனும் இந்த உலகத்தின் பயனை விரும்பினால் அதிலிருந்தே நாம் வழங்கி விடுவோம். யார் மறுமை நன்மையை விரும்பினால் நிச்சயமாக அதிலிருந்து அவருக்கு வழங்குவோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நன்றியுடையோருக்கு நஜ்ஸி ஷாக்கிரீன், நன்றியுடையோருக்கு இன்னும் அதி சீக்கிரம் நாம் நற்கூலியை வழங்குவோம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணிமிகு அல்லாஹ் உடையார்களே, நமக்கு பிறந்ததற்கு பிறகு எத்தனை ஜுமால பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்ன செய்யப்பட்டு நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நம்மளால் அனுமானித்து இதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒன்று மட்டும்தான் எல்லாரும் உறுதியாக சொல்ல முடியும். அது மரணத்தை தவிர கிடையாது. நாளை என்று சொல்வதற்கு எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு இது நடக்கக்கூடும் என்று உறுதிப்பட சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எதை தவிர? மரணத்தை தவிர. ஆகவே தான் இஸ்லாம் மட்டும்தான் உன் மரணத்தை இலக்காக வைத்து வாழ்க்கையை அமைத்துக்கொள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எல்லா குதுபாக்களிலும் எல்லா மார்க்க சொற்களின் முன்பாக இந்த வசனத்தை ஓதாத எந்த அறிஞர்களும் உரையை நிகழ்த்துவதில்லை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தான் உரை நிகழ்த்தினார்கள். இறை விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லீமாக அன்றி நீங்கள் மன்னித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? இதை நமக்கு எச்சரிக்கையாகவும் அறிவுரையாகவும் சேர்த்தே சொல்கிறான். இந்த மரணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நம்ம வாழ்க்கையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய நியதி. முஸ்லீம்கள் அந்த மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறானோ அதே மனநிலையோடு நாம் அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களைத்தான் நாம் அமைத்துக் கொள்கிறோமா என்பதில்
1000 சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது. அதே போன்று ஒரு முழுமையான இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் உதுகுலு ஃபி சில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை காலத்தில் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு கடமையாக்குது. அப்போ நம்மால் இயன்றவரை மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதும் தீனில் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதை நாம் செவ்வனே செய்வதற்கு எந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுத்துக்கிறோம், அன்றாட வாழ்வில் எப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு பயன் தருகிறது என்பதை உணராத வாழ்க்கை வாழ்கிற பொழுது மரணத்தை பற்றிய கவலை நமக்கு வருவது ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். எப்போ கவலை வரும்னு கேட்டால், நான் ஒரு முஸ்லீமான வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான், முஸ்லீமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நியதியை உறுதியாக எடுத்துக்கொண்டு போது மட்டும்தான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் சிந்தனை வரும். ஏனென்றால் மரணமும் வாழ்வும் தொடர்புடையது. மரணம் வாழ்வும் தொடர்புடையது. வல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயக்கும் ஹசன் அமலா, மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறோம், இரண்டுக்கும் இடையே உங்களிலே செயல்களிலே மிக அழகான யார் என்று சோதிப்பதற்காக. ஸோ இந்த மரணமும் வாழ்வும் தொடர்புடையது. இடையிலே நாம் அழகிய செயல்களை வைத்திருக்கிறோமா என்பதை நாம் அனுதினமும் செய்யணும். அனுதினமும் பார்ப்பது கடமை. அல்லாஹ்வியார்களே, நான் ஏன் மரணத்தில் தூங்குகிறேன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அதாவது வாகனங்கள் மிகைத்திருக்கிற காலகட்டம் அது. வாகனங்கள் ரொம்ப மிகைச்சிட்டு, அதுவும் சொல்லப்போனால் அதிவேக வாகனங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப வாகனங்களுக்கு ஏற்ப சாலைகள் வசதி இருக்கிறான்னு கேட்டால் நிச்சயமாக அது இல்லவும் இல்லை. அதுக்கான போதிய வாகன வசதிகளும் கிடையாது. அதே போன்று போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் என்று கேட்டால், வாய்ப்பு கிடைச்ச வரைக்கெல்லாம் சிக்னலை தாண்ட நினைக்கிறவன் தான் கெட்டிக்காரன் நினைக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழ்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாய்ப்பு இப்போ ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலில் சிக்னல் போட்டுகிட்டே இருக்கான், யாருமே இல்லை, நீ வரல, அங்கேயும் வண்டி வரல, ஆனால் சிக்னல் ஒர்க் பண்ணுது. சிக்னல் ஒர்க் பண்ண அது சொல்லுது, இது உனக்கு 5 செகண்ட் இருக்குன்னு சொல்லுது. நம்ம ரைட்டு பார்க்க லெஃப்ட்டு பார்க்க முன்னாடி யாருமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், யாரும் தான் இல்லையா, பேர் போகிறோமா இல்லையா, உண்மையை சொல்லுங்க. அது கரெக்டாக அதான் கேள்வி. அது சரின்னு முடியும், நம்ம சரி, நம்ம மனசு சொல்லுதா இல்லையா சரின்னு? அது சரி கிடையாது. அது சரி கிடையாது. ஒரு ரூல் விதிச்சுட்டாங்க, அந்த உனக்கு க்ரீன் விழுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம என்ன நினைக்கணும்னா, இப்போ ரேன்ஸ் கிட்டேருந்து நான் இங்கே டுவார்ட்ஸ் மேலப்பாளையத்தை நோக்கி போகிறேன், குளவாணிக்கு கேட்லேருந்து போகிறேன், சிக்னலில் நின்றுட்டேங்க. வலது பக்கம் சவுத் பைபாஸ்லேயும் வண்டி வரல, நார்த்து பைபாஸ்லையும் வண்டி வரல, மேலப்பாளையத்துலேருந்து எந்த வண்டியுமே வரலை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, க்ரீன் சிக்னல் போடாட்டேன்னா ஆளும் யாருமே வர போகிறேன்னா இல்லையா சொல்லுங்கள். அப்படின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் விதியை மீறத்தான் நம்ம முயற்சி செய்கிற மொழியை, நாம் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்கள் கிடையாது. வண்டியில் போய்கிட்டே இருக்கோம், கீப் லெஃப்ட்டுங்க தான் ஸ்டாண்டர்ட். இப்போவும் நீங்கள் 4 வேல போய் 6 வே ரோட்டில் பாருங்கள், எருமமானவே வண்டி ஓட்டி ரைட் சைடு வரதுலேயே போயிட்டே இருப்பான். முன்னாடி போகிற வண்டி லெஃப்ட்டை தான் அவன் போகணும், ஓவர்டேக் எடுக்கணும் ரைட்டில் போகணும். நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி ரூல்ஸ் இன்னும் 4 வேலே அப்படின்னா 4 வே போட்டுமே பிரயோஜனம் இல்லாதவர்களுக்கு அறிவினர்களாகத்தான் வண்டி ஓட்டுறோம். இது எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் பொதுவாக தான் பேசுகிறேன். ஏன் இது பேசுகிறேன் தெரியுமா? நம்ம நினைக்க ஏதோ போக்குவரத்து வண்டி வாகனம்னு சொல்லி, எல்லா வண்டியார்களே ஒரு நைட்டெல்லாம் ஒரு 9-10 மணிக்கு மேலே நீங்கள் ஜிஹெச்சில் நிற்கவே முடியாது, கேஷுவாலிட்டியில் நிற்க முடியாது. கை காலு மூஞ்சி வாயெல்லாம் பேந்து வாரம், ஒரே மரண ஓலம்தான். தாய் தந்தை கதறது, மனைவி கதறது, பிள்ளை கதறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, தலை சுத்தம், ரத்த காடு கவிச்ச நாத்த கதறல் சவுண்டு தான், கதறல் சவுண்டு தான். தயவுசெய்து சொல்கிறேன் எல்லா வண்டியார்களே, நான் அந்த ஜும்மா பயனுள்ளதாக ஆக்கிடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க, பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. உலகத்தில் யாருக்கு தான் அவசரம் இல்லை, எல்லாரும் அவரோட காரியம் அவருக்கு அவசரம் தான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் 50 கிலோமீட்டரில் போய் இல்லை, நான் 100 கிலோமீட்டருக்கு போட்ட ஒரு ஊசியில் தான் உயிர் தப்பிச்சுன்னு எந்த டாக்டரும் சொன்னது கிடையாது. உயிரை காப்பாற்றுற மருத்துவன் கூட வேகமாக ஓட்டி போய் நான் போட்ட ஒத்த ஊசியில் அவன் உயிர் நின்றுட்டுன்னு எந்த டாக்டரும் சொல்லலை. உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டரே இது சொல்லாத போது வேறு என்னத்தை போய் வேகமாக போய் நீ எந்த காரியத்தை சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க, சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி நாம் போகிற விளைவு என்ன ஆகுது? ஒன்று நம்ம உயிருக்கு பெரிய ஆபத்து, மற்றொன்று எதிரே வரக்கூடிய அப்பாவிகள். எதிரே வரக்கூடிய அப்பாவிகளை காலி பண்ணிடுறோம், சதையை முடிச்சிடும். முடிச்சுட்டு ஒருத்தர் என்கிட்ட நோம்பில் பேசுகிறார்,
ஆட்டோவில் வந்து மத்திய சிறைச்சாலை முன்னாடி ஆட்டோவில் திரும்பி வந்து என்ன செஞ்சார், ஒரு ஃபேமிலியை அடிச்சிட்டார். அந்த ஃபேமிலியும் இடித்தவரும் முஸ்லீம் சகோதரன் தான். இடிபட்ட ஆளும் பேட்டையை சேர்ந்தவங்க. அந்த அம்மாவுக்கு அடி இந்த இடம் உடஞ்சிட்டு, கழுத்து உடஞ்சிட்டு. ஒரு வயசு பிள்ளை, அந்த பிள்ளைங்க அடி கையெல்லாம் பிஞ்சிட்டு. இவர் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீ பார்த்துக்கிடுங்க மக்கள் இஸ்லாத்தை எப்படி விளங்கியிருக்கான் அப்படின்னு. நான் இப்போ என் வண்டியை கொண்டு சரண்டர் பண்ண முடியாது, பண்ணுனா நான் வந்து நோம்பாளிகளை நைட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன், அது கெட்டு போயிடும் அப்படிங்கிற. என்ன சொல்கிறாரு புரியுதா உங்களுக்கு? அடிபட்டவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் உயிருக்கு என்ன ஆபத்து, ஏதாவது நம்ம சக்தியில் செய்ய முடியுமா, என்ன அந்த ஹெல்பிங் சிந்தனை போகலை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவன் தான் தப்பிக்கு என்ன கேட்குறான்னா, நான் நைட்டுக்கு சகர் சாப்பாடு இல்லை, யாழைகள் இருந்தால் வீடு வீடாக போய் கொடுங்க, நான் போனேன்னு எல்லாமே நின்றோம். எப்படி இங்கே கழுத்து இங்கே அடித்து உடஞ்சிட்டு நம்ம, புரியுதா? எதுக்கு சொல்கிறோம் பாருங்க, பொறுப்பு. கீழே விழுந்து கிடக்கான்னு வைங்களேன், நம்ம மார்க்கம் கண்மூடித்தனமான நம்மளை உருவாக்கலை. நம்மளே யாரோ ஒருத்தர் ரோட்டில் 3ஆம் நபர் விழுந்தா கூட அவனுக்கு தூக்கி விட்டுட்டு, ஏங்க நீங்கள் நானும் ஜும்மாவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம், சிம்பிள் லாஜிக் கொஸ்டின். யாரோ ஒரு மணி நம்ம கண்ணு முன்னே அடி வாங்கதான், நச்சு நச்சு அடிச்சுன்னா மண்டை கைட்டு கை கால் உடஞ்சிட்டு. இப்போ உங்களுக்கு ஜும்மா கடமை, அவனை காப்பாற்றுறது கடமை. நீங்கள் சொல்லுங்கள், யாரா ஜும்மா கடமைன்னு கை தூக்க பார்ப்பேன், நிரூபிக்கணும் நீங்கள். அதை மணி கதை உங்களாம் ஜும்மாலாம் கடமையாகாது, புரியுதா? இதுக்கு ஜும்மாலாம் கடமை கிடையாது. இப்போ என்ன கடமை தெரியுமா, அந்த ஆத்மாவை காப்பாற்ற நமக்கு கடமை. இஸ்லாத்தை விளங்கி விடணும், இஸ்லாத்தை விளங்கி கொள்ளணும், இன்னொரு உயிருக்கு மதிப்பளிக்க கற்றுக்கணும். நான் வண்டி ஓட்டுற திமிரில் என்ன செய்யக்கூடாது, எதிரே வரவங்களை காலி பண்ணிடக்கூடாது. அடிக்கிறது ஒரு ஆண்மானம் தான் அடிப்பேன், அவன் மனைவி விதவே ஆயிடுவான். அவன் பாதுகாத்து வந்து வயசான தாய் தந்தை தெருக்கு போயிடுவான். அவன் வளர்க்குற பிள்ளை படிப்பு கிட்டிப்பு எல்லாம் சர்வ நாசம். நீ ஒருத்தனை தான் தூக்கியிருப்ப, அந்த குடும்பம் தலையில புரண்டும், தலையில புரண்டும். காலமெல்லாம் அந்த மனைவியினுடைய சாபம் உங்கள் மீது இறங்கி. ஞாபகம் சொல்லி வெறித்தனமாக வண்டி ஓட்டிட்டு ரொம்ப மோசமான உங்களுக்கு என்னடா திமிரு, அப்படி என்னடா நீங்கள் கிழிக்க போய் அங்கே பைக்கை தூக்கிட்டு போய் என்ன திமிரெடு தலையீங்க. இந்த நாட்டு சட்டமும் உங்களை கண்டுக்கிறது இல்லை. அதான் இஸ்லாம் ஒரே வார்த்தை சொல்லுச்சு, உங்களோட சிறந்தம் எவன் தெரியுமாடா, அல்லாஹ் பயப்படுறதாண்டா சிறந்தவன். சட்டம் எப்போதும் முன்னாடி அவரை பிடிச்சாதான் சட்டம் தண்டிக்கும். ஆனால் அந்த மனசாட்சி அல்லாஹ் சட்டம் இறைச்சல் இருக்குல்ல, நம்ம அடுத்து அநியாயமாக கொண்டுறக்கூடாது. இந்த வாகனம் எதுக்கு தெரியுமா, என்னை சுகமாக சுமந்து செல்வதற்கு, சுகமாக சுமந்து செல்வதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஒரு காரியத்திற்கு ஒரு வேகம் உண்டு, உங்கள் காரியங்களை நடுநிலையை கடைபிடிங்கள், உங்கள் காரியங்களில் நடுநிலையை கடைபிடிங்கள். மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் எவனாவது விரலை சுட்டி காட்டி இவரை போன்று மார்க்கத்தில் எவரும் உண்டா என்று கேட்டால் இவனை நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. எதுக்கெடுத்தா அல்லாஹ் தூதர் மறுமணி எவனா ரொம்ப பேசிட்டே இருந்தானுங்க அப்படின்றது என்ன சொல்ல சொன்னாங்க, ரொம்ப வேகம் காட்டுதான் அப்படின்னா இவனை கணக்கில் எடுக்க வேண்டாம். மார்க்கத்திலேயே மார்க்கம் என்று பேசக்கூடியவங்கள்ட்டே லிமிட்டு தான், அளவுக்கு கடந்துன்னா அவனை நான் கணக்கில் எடுக்காங்க, லிஸ்ட் அவுட், அவனை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க, தூரம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி சொல்லுது கேட்டா, இஸ்லாம் வந்து தமிழில் பழமொழி இருக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று. புரியுதா? அளவுக்கு அமிர்தமும் கேடுதான். இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுது. ஆனால் ஓட்டுற வாகனத்தில் என்ன மனநிலையில் வண்டி ஓட்டுறான், சிறுவன் எப்படி ஓட்டுறான்? சரி, பெற்றோர்களுக்கு அறிய வேண்டாம். உங்களுக்கு என்ன திமிரா, உங்களுக்கு திமிர் எடுத்து அழைந்துடும். செத்து போனான் இந்த முந்தானத்து நைட்டு 12 மணிக்கு இந்த என்னார்பட்ட சினேகா மேம்பாலத்துக்கு மேலே ஆக்சிடென்ட். 12 மணிக்கு எங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்ட்டை விட்டுட்டு வராரு. மாட்டு மத சவரம் தான் டிரைவர். பக்கத்தில் கிளீனராக ஒரு 16 வயசு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனுக்கும் தவப்பும் கிடையாது, உட்காந்துருக்கான். 2 பேர் வெறி பிடிச்சி வண்டி ஓட்டிட்டு வரான். எப்படி நைட்டு 12 மணிக்கு ரேசிங் இருக்கிற மதுக்கடையாக கதவை தட்டி 3ஆவது கடையை திறந்து குடிச்சாச்சு. குடிச்சிட்டு வெறித்தனமாக வரான். இவன் வர்றதை பார்த்து பயந்து இந்த டிரைவர் வண்டி நிறுத்திட்டான். நிறுத்தின வண்டியில் வந்து அடித்து உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்த ஸ்பாட்டில் எங்கள் டிரைவர் காலி. இந்த சைத்தானுக்கு மூஞ்சி மோரையெல்லாம் பேது பிச்சு கையெல்லாம் சதையே கிடையாது.
இவர் போகிற வழியிலே உயிர் இறந்துட்டு டிரைவருக்கு. அவன் அங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு அங்கே வந்து அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். எந்த அம்மா கூட போகிற, எந்த அம்மா கூட போகிற, எந்த அம்மா கூட்டு என்னடா பிரயோஜனம்? ஒரு அடி நீ பண்ண 5 நிமிஷம் பைத்தியக்காரத்தனத்தால் அந்த குடும்பமே தெருக்கு போயிட்டு. ஒரு பெண் விதவை ஆயிட்டா. என்ன 2 பையன் ஹரி மாறி 2 சிறுவர்கள். அந்த சகோதரி கர்ப்பிணியாக இருக்கான்னு வேறு சொல்கிறாங்க. எனக்கு தலையை சுற்றுது கேட்கும்போது. இந்த ஆள் நெக்லிஜென்ஸ் பண்ணாங்கட்டா போலீஸே சொல்கிறாங்க வீடியோ எங்கள்கிட்ட இருக்குது. அவர் பாவம் பயந்து வர்ற வேகத்தை நிறுத்திட்டார். வண்டி நிறுத்தின வண்டியில் அடிச்சிடலாம். நான் ஏன் இதெல்லாம் பேசுறது கிடையாது, ஒரு சம்பவம் தானே, ஏன்டா சும்மால பேச நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. என் வாகனம் எனது காரியங்களை சுலபமாக்கி தருவதற்காக, எனது காரியங்களை என்னை சுமந்து சென்று சுலபமாக்கி தருவதற்காக. மக்களே, நாம்ளும் சுத்திரக்கூடாது, அடுத்த மீதி வாங்கிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க, தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. விளையாட்டு கிடையாது. ஒரு உயிர் போனால் திரும்புவதில்லை. அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விளைவுகள் பயங்கரமான பூகம்பங்கள், வீட்டில் நிலநடுக்கம் மாதிரி ஆயிரும். ஒரு செய்தி தான், அவங்க கணவன் இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவளோட உலகத்தில் எதுவுமே அவளுக்கு சிறந்ததாக தெரியாது. அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு போது பாருங்க, உங்கள் கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உலகத்தில் காட்டுற எந்த ஒரு அழகான விலை உயர்ந்த பொருளை அப்படி பணத்தை கொண்டு கொட்டினான்னு சொல்லலாம், அவளுக்கு அந்த இடத்துல காட்டப்பட இருட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு சமமாக அந்த உலகத்தில் நஷ்டம் எதுவுமே கிடையாது. தந்தை இல்லாத பிள்ளைகள் நிலை என்ன உங்களுக்கு தெரியும். தாய் தப்பம் வளர்க்குற பிள்ளைகளே பைக்கை வெறி பிடிச்சி நாயை விட கேவலமாக வண்டி ஓட்டுறான். தந்தை இல்லாத கட்டுப்பாடு இந்த பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்தா, கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டா, அவர் தாய் சொல்லுவாங்க, இவன் அப்போ இருந்தால் அடித்து வளர்த்துருப்பான், இவன் அப்போ இருந்தா அடித்து திருத்தி வளர்த்திருப்பான். அப்பா போயிட்டாரே, அப்பா போயிட்டாரே, நீங்கள் என் பிள்ளை யார் பார்க்க யார் இருக்கா, இந்த இவனும் தரதலையாக வந்து நிற்கானே, நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நம்ம அல்லாவை பயந்துக்கணும், அல்லாவை பயந்துக்கணும். சர்வ சாதாரணமாக வட்டிக்கு விளைவித்த வாகனங்களை வாங்கி கொடுத்து தந்தைமார்கள், நீங்கள் இஸ்லாத்தில் டெய்லி வாழ்க்கையில் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணலைன்னா நீங்கள் நாசத்தை ஏற்படுத்துவீர்கள். அல்லாஹ்வையும் தூதரையும் போர் பிரகடனம் செய்கிறீர்கள். எவன் வட்டியை ஒழுகிறான தாயை விபச்சாரம் செய்திருக்க சமம். தெளிவான ஹதீஸ் இருக்கு. உனக்கு மாத வருமானம் 80,000 இருக்கலாம், அதுக்காக நினைச்சு விடாது. இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு வட்டிக்கு வாங்கி கொடுத்து வட்டியோடு சமாதானமாக எவனான தெரிஞ்சுக்கோ, உன் தாய் கூட எவ்வளோ நீ படுக்கையை பகிர்ந்து கொள்ள மாட்டாய், தாயோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள மாட்டாய். உலக ஆடம்பரங்களுக்காக என்ன செய்றீங்க நீங்கள்? விளைவு 2.25 லட்ச ரூபா அவன் ஓட்டிட்டு வந்த வண்டி. அவன் குடும்ப நிலை என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா எப்படி இருந்தார், சோத்துக்கு வழி கிடையாது. அவர் தகப்பனா ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கலை தெரியுமா உங்களுக்கு? நான் நைட் 12 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணுமா? செத்து தொலைஞ்சா போதும் மனைவியில் தந்தை இருக்கான், அள்ளவே இல்லை. இந்த இவன் தான் என் மாமன், இந்த செத்து கிடக்காமல அடிபட்டு கிடக்காமல மூஞ்சி பேந்தியவன், இன்னும் நான் இந்த கிடக்கல, இது என் தங்கச்சி மாவன் அப்படின்னு இப்படி நிற்காரு. ஏன்னா அவ்வளோ கொடுமை பண்ணுறான். குறிப்பாக இளைஞர்கள் 2 பேருக்கு நான் பேசுகிறேன், குறிப்பாக வாலிபர்கள், இத்தக்குள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். நல்லா கேட்டுடுங்க. நபிசல்லாஹ் ஒருத்தரை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், இரக்கம் காட்டவன் யார் தெரியுமா? தான் ஏழையாக இருந்த போது தன் ஏழ்மையை மறைத்திட்டு பணக்காரனை போடி எவ்வளவு வாழ வேண்டும் என்று பெருமை பாராட்டுகிறானோ, அல்லாஹ் நாளை மறுமை அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களுக்கு கருணை காட்டவும் மாட்டான். இதெல்லாம் யார் தெரியுதா? சோத்துக்கு வழியில் அவன் அப்பன் 15,000 சம்பளம், நெருப்பில் கடந்து சாகணும், காலைல 8 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு கம்பெனி விட்டு விடுதலை. ஆனால் நீங்கள் மகனுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கு. உங்களால் எப்படி வந்தது? அப்போ நீங்கள் ஏழையா இருப்பீங்க. ஆனால் பணக்காரனை போன்று உங்க மகனை திமிரெடுத்து வளர்த்தால் அல்லாஹ்வுடைய கருணையை பாரி விட்டுகள், தூர போய்விடுகள், ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க, தூர போய்விடுங்க. வேண்டாம். உங்க மகன் சொல்லுவான், நான் வீட்டு விட்டு போறேன், போயிருன்னு சொல்லுங்க. அவன் செத்து 10 பேரை கொல்றதுக்கு பதிலா அவன் வெளியே போய் உழைக்கட்டும், உழைப்பை காட்டுங்க. உங்க மனைவிமார்கள் எச்சரிக்கை செய்யுங்க. வீடுகளை அநேக மனைவிமார்கள் ஒத்துழைப்பது கிடையாது. காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒன்னோட ரிலேட்டட். முன் சென்ற சமுதாயம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா தந்தைக்கும் தாய்க்கும் 6 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஒரு தலைமுறைக்கு முன்னால் நான் சேட்டை பண்ணிட்டு அலைஞ்சேன். +2 பண்ணும்போது எங்கள் அத்தா என்ன பண்ணார் தெரியுமா? சூட்கேஸ் எடுத்து கட்டி வச்சு தூக்கி ரோட்டில் ஓடலன்னார். ஓடு, எனக்கு இன்னும் 5 இருக்குன்னு சொன்னார். இன்னும் 5
அன்னைக்கு உடனே நான் சென்னையில் ஏபிஎம் சகாபதி தமிழ்நாடு தொழிலதிபர் சங்க தலைவர்கிட்ட போய் வேலை பார்த்தேன், அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். ஒரு குண்டூசிக்கு கணக்கு எழுத வச்சிருந்தார். ஒரு குண்டூசி, பெரிய கோடீஸ்வரர். தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல தந்தையோட வேலை என்ன தெரியுமா? ஓடுன்னு விரட்டினார். ஏன் 5 பிள்ளை 6 பிள்ளை, நீ இல்லாண்டா அவன் காப்பாத்தோண்டா, போடா ஓடுறான்னாரு. நம்மளாம் இன்னைக்கு என்ன சொன்னான்? ஏக் தோ கலியே ஏக், 2 பேருக்கு ஒருத்தன், ஒரே ஒரு மகன் என்ன வளர்க்க போறேன்? அவனை அப்படியே இங்கிலீஷ்லேயே பேசி, இங்கிலீஷ்லேயே ஊட்டி, இங்கிலீஷ்லேயே வெளியே எடுத்து, டாய்லெட்லாம் இங்கிலீஷ்லேயே போக வச்சு, அவன் இங்கிலீஷ்லேயே பேசி, இங்கிலீஷ் மீடியத்திலேயே படித்து, அவன் எடுத்தோடனே அவ்வளோ பேர் ஐஏஎஸ். நாட்டில் அத்தனை கலெக்டர் பதவியே கிடையாது. முதல்ல நாட்டில் அத்தனை கலெக்டர் பதவியே கிடையாது. அந்த ஏதோ ஒரு போலியான கல்விக்காக அதை கருத்தில் வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியாது என்று எவனோ ஒரு லூசு பைய சொன்னதை மண்டையில ஏற்றி வச்சுட்டு சந்ததிகளை சுருக்கினோம். ஆனால் என் மகனுக்கு வீக்னஸ் தெரிஞ்சுட்டு, எங்கள் அப்பனுக்கு என்ன விட்ட ஆள் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு என்ன விட்ட ஆள் கிடையாது. நான் பேசுவது வெரி பிராக்டிக்கல். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தைரியம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? எவனோ ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டு வந்திருப்பான். அவனுக்கு வீட்டு நிலையும் தெரியவும் செய்யும். வீட்டில் அத்தாட்ட வழி கிடையாதுன்னு நேரம் அம்மாட்ட வந்து பேச ஆரம்பிப்பான். எனக்கு வண்டி வாங்கி தாரியா இல்லையா, மேலப்பாளையத்தில் நடந்ததா இல்லையா, ஒரு ஆட்டோ டிரைவர் மகன் எப்படி இறந்து போனார் உங்களுக்கு தெரியும் தானே? நான் பேச சொல்ல விரும்பல. 10 நாள் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். 10 நாள் வீட்டு வெளியே போயிட்டான். எனக்கு பைக் வாங்கி வீட்டு விட்டு போயாச்சு. அம்மாக்காரி கணவன்கிட்ட சண்டை 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 வீடு நிம்மதியாயிட்டு ஒரு கட்டத்தில் 3 லட்ச ரூபா கொடுத்து டியூக்கா மரணலா சண்டி மரணப்படுக்கை வண்டி வாங்கி கொடுத்தாச்சு. 3ஆம் நாள் பையன் அவுட்டு. 3ஆம் நாள் காலி. தந்தை வந்து ஏலன் செய்கிறாரு. ஜனாசால முன்னால் நின்றுக்கிட்டு, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு விலை வந்த வண்டியை வாங்கி கொடுக்காதீர்கள். சொன்னது யாரு? தந்தை. மேலப்பாளையத்தில் தெரியுமா? கதறுதாரு. போச்ச 3 லட்ச ரூபா வண்டி போனா பிரச்சனை இல்லையே, அந்த பிள்ளை திருப்பி கிடைக்காத. சாஞ்சி சிதஞ்சு கிடக்கான, சாஞ்சி சிதஞ்சிலாம் கிடக்கிறான், சிதஞ்சு கிடக்கான. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஏழையா இருந்தா உணர்ந்து வாழணும். பணக்கார திமிரு பிடிச்சு அலையக்கூடாது. அதுக்கான பணக்காரன் இருந்தால் அப்படி செய்யலாமான்னு கேட்டால், முதல்ல நான் என்ன கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இத்தனை விலை உயர்ந்த வேகமாக ஓட்டக்கூடிய வாகனம் எதற்கு? ஒரு லாஜிக் கொஸ்டின். இது எங்கேருந்து உருவாக தெரியுமா? சிறுபிராயத்திலிருந்தே அவனுக்கு யதார்த்தத்தை ஊட்டாமல் வளர்ப்பது. குழந்தை எப்பொழுதே பக்குவப்படுது? 5இல் விளையாது, 50இல் விளையாது. சிறுவனாக இருக்கும் போதே தாய் ஊட்டி சரியான முறையில் அவனுக்கு இப்படிதான் வாழ்க்கை, தந்தை இப்படிதான் சம்பாதிக்கிறான். ஏன் அதை செய்யக்கூடாது தெரியுமா? அது தப்பு. இது உயிர் போகும். பாரு, இத்தனை பேர் செத்துருக்கான், செய்யாத. ஆசைப்படக்கூடாது ராஜா. அல்லாஹ் நமக்கு தருவான் என்று சொல்லி பிள்ளைகளை பக்குவப்படுத்தி வளர்க்காத தாய் இருந்தால் செல்லத்தை தர எதுவும் இன்னைக்கு கொடுப்பது கிடையாது. அதான் சொல்லிட்டான். ஒரே பையன் ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மனநிலைக்கு வந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. அவனுக்கு தெரிஞ்சுட்டு அத்தாக்கா வாப்பாக்க நம்மளை விட்டு ஆள் கிடையாது. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாள். உண்டா இல்லைங்க? யதார்த்தமாக நீங்கள் பேசுங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொன்னா, பூமியில் ஊர்ந்து திரிகிற எந்த ஒரு பிராணி தன் முதுகில் உணவை சுமந்து திரிவதில்லை. அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அந்த நம்பிக்கை மட்டும் போயிட்டு. ஆனால் மார்க்கம் தெரியலன்னு நினைச்சோம் பாருங்க நம்ம தாய் தந்தைகள். அவங்க தமிழில் சிம்பிளா சொன்னாங்க, மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். உழைத்தார்கள், தன்னால் இயன்றவர்கள் வைத்தார்கள். கஞ்சியோ கூட பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாள். ஒரு பெரும் குடும்பமாய் அண்ணன் தம்பி தங்கச்சி என்று பின்னால் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியத்தா பெரியம்மா என்று நாம் திருமணமான பிறகு உறவுகள் பல்கி பெருகின. இன்னைக்கு எங்கேயோ ஒரு பெரியம்மா யாருக்கும் தெரியாது, எங்கோ ஒரு மாமா எங்கோ இருக்கிறார், இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போய்விடலாம். அவனுக்கு கண்டு நெருங்கிய இரத்த சம்பந்த உறவுகளை இல்லாத ஒரு துர்பாக்கிய வாழ்க்கையை தான் வருங்கால சந்ததிகள் சந்திக்க எழுதி வச்சுருக்கீங்க. இரத்த சம்பந்த உறவுக்கு ஒரு தாயின் கருவறைகளை வந்து பிரிந்து பிள்ளைகள் வளர்றதில்ல, அதன் சந்ததிகள் பெருகி ஒன்று வாழ்கிற குழல் இனி இருக்காது. ஒரு பக்கம் விபாத்து, ஒரு பக்கம் நோய் நொடிகள், ப்ளீஸ் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க. பர்டிகுலர் இளைஞர்கள் சொல்றேன், எல்லா உறுதிமொழி எடுத்துக்க. உன் வாகனம் உனது காரியங்களை லேசாக உன்னை எழுகுவாக சுமந்து செல்வதற்கு தான். வண்டி வாகனத்தை விரட்டி ஓட்ட மாட்டேன் என்று அல்லாட்ட உறுதிமொழி எடுத்துக்கிடுங்க. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துறை அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகிறார், அதில் உறுதியாக இருக்கிறார். ஏகத்துவத்தில் உறுதி. ஆனால் வாகனம் ஓட்டினால் 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. இதற்கும் ஏகத்துவத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கான்னு கேட்டேன். அல்லாஹ் சொல்லிட்டான், வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் நேசிப்பதே கிடையாது. வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் நேசிப்பதே கிடையாது. மார்க்கத்தில் சிறந்தது என்ன தெரியுமா? தர்மம்.
தர்மம் தான் சிறந்தது. இந்த தர்மம் எதை செய்யும் தெரியுமா? மனிதன் செய்கிற பாவத்தின் காரணம் அல்லாஹ்வுடைய கோபம் மனிதன் மீது இறங்குவதற்கு முன்பாக தடுக்கிற ஒரே ஒரு காரியம் சதக்கா, தர்மம் தான். நீர் நெருப்பை அணைப்பது போட்டு தர்மம் அணைக்கிறது அல்லாஹ்வுடைய கோபத்தை. அந்த தர்மத்தை கூட 1/3 அதிகமாக செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க. இறைபாதையில் அள்ளி விட்டுட்டு அவரு ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டார் செய்தால் அல்லாஹ்வுடைய தூசணங்கள் இவர் வீண் விரயம் செய்தார் என்று சொன்னார்கள். தெரியுதா? இந்த மார்க்கத்துல தர்மத்தை நிலைநாட்டும் போது கூட 1/3 எல்லையோடு தான் மார்க்கம் சொல்லியிருக்கு. தயவு சிரிக்கீங்க, இம்மாலும் சிரிப்பி வரக்கூடாது. திரும்புங்க பாருங்க, இம்மாலும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, சீரியஸா பேச சிரிச்சிட்டு இருக்கீங்க. தர்மத்தை செய்வது கூட 1/3 அதிகமாக தர்மம் செய்யக்கூடாது. இஸ்ராஃப் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. மார்க்கம் அதை தடை செஞ்சுட்டு, அப்படி மார்க்கம் நமக்கு நெறி காட்டுகிற மார்க்கத்தில் வரவு மீறி வாகனத்தை ஓட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். தன் சக்திக்கு மீறி பிள்ளையை செல்லமாக நான் வளர்ப்பதாக கருதி கொண்டு நான் அனுபவிக்காதையெல்லாம் என் பிள்ளைகள் அனுபவிக்கணும் பைத்தியக்காரத்தனமாக சிந்திக்கிற மூட தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், இத்தக்குள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை இதை தாண்டி உங்கள் பிள்ளைகளை அவன் கேட்டான் பிற்காக அவன் மீது கொண்ட பாசத்தின் அடிமையின் காணிங்க வாங்கி கொடுத்து அவன் அடித்துக் கொள்கிற கொலைகளுக்கெல்லாம் உங்களுக்கும் பங்கு உண்டு. நீங்க தப்பிச்சு அங்க வந்து அழுதலாம் நினைச்சிடாதீங்க. மையாவில் நின்று அழுதுட்டு என் கடமை நீங்க நினைக்கிறாங்க. உன் பையன் ஏற்றி கொன்னாம்பரு, அவனுக்கு நீதான் பொறுப்பு, அவனுக்கு நீதான் பொறுப்பு. அந்த ஆத்மா தற்கொலை செய்து கொண்டது. புரிஞ்சுக்கிடுங்க. அதிவேகமா இப்போ ஒரு செத்தா என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு சூசைட். தற்கொலை தான் அது மார்க்க அடிப்படையில். அந்த சைத்தான்களுக்கு ஜனாசா தொழுகையே கிடையாது, கிடையாது. யாரோட பத்துவா நான் கொடுப்பேன், பேசுவேன். தன் உயிரை அல்லாஹ் தந்த இந்த உயிரை, மதிப்புமிக்க உயிரை, அந்த தாய், ஒரு தாய் இந்த சொன்ன நைட்டு ஆக்சிடென்ட் ஆகி உடனே அப்பமும் கண்டுக்கவில்லை. அவங்க அம்மா வந்து கத்துனா பாருங்க, தனி பொம்பளை அன்னிட்டு கத்துறதா, அந்த ஆய்க்கிறோண்டே அலறு. அவ அழுது நியாயமானது. ஏன் தெரியுமா? இதே வழியோடு தான் பிரசவ வரையில இவனை பெற்றெடுத்தாவும். அதே வழி, அதே சத்தம், மரண வேலை தான். உயிர் வந்து அந்த பிரசவ நேரத்தில் செத்துத்தான் ஒரு பெண் பிழைப்பதாக சட்டம் சொல்லுது, மார்க்கம் சொல்லுது, விஞ்ஞானம் அப்படிதான். விழா எலும்புகள் உடைந்துருமா. மரணத்தை ஒரு பகுதியை சந்தித்து விட்டு தான் எந்த ஒரு தாயின் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். அந்த நேரத்தில் கத்தவும் செய்கிறாள். இப்ப கத்துறது கிடையாது. இப்ப அந்த கத்தி வச்சு எடுத்துருமே. கத்தக்கூடாத, கத்தக்கூடாதுல, கத்தாம நேக்க எடுக்கம்ல. அப்படிதான் பிள்ளை வளர்ப்பான். நான் யாரும் இப்படி இப்படியா நெகட்டிவா பேசுறாதீங்க. நான் என்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறேன். கதர்னா பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கதர் அப்படியே அந்த கம்பியை பிடிச்சி சாதி டம்முன்னு விழுந்துட்டான், நம்ம விழுந்துட்டான். அதே மாதிரி பிரசவம் குழந்தை பிறந்த உடனே ஒரு மயக்கத்தில் இருப்பார். இப்ப அதே சத்தம், அதே வழி, அதே மயக்கம். எங்க? இவன் செத்து அனாதையா கிடந்த போது, அனாதையா கிடந்த போது இதுதான் நடந்துச்சு. அல்லாஹ் உயிர் விலை மதிப்பு விட்டது. இது அல்லாஹ் தன் ரூஹை தன்னுடைய சவாலா சொல்றான். அதான் அல்லாஹ் கோபப்படுறான். யார் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டானோ அவன் அல்லாஹுடைய விதியை முந்திக் கொண்டான். அல்லாஹுடைய விதியை முந்திக் கொண்டான். மறுமை நாளில் எப்படி இந்த உலகில் அவன் செத்தானோ அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து அவனை சாக விடாமல் நரகத்தில் துன்புறுத்தி ஹாலிதுன் நரகில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். உங்க பிள்ளை நரக சாரி அஸ்தக்ஃபிருல்லாஹ், நமது பிள்ளைகள் இந்த மாதிரி துர்பாக்கியிலிட்டு பாதுகாக்கப்படும், பாதுகாக்கப்படணும். தந்தை மகள் சாட்டை சுரட்டுங்கள். முதல் உபதேசம் உங்கள் மனைவியர்களுக்கு. உங்க வீட்டை வயசான பெத்தா இருந்தா அவளுக்கு காசை முடிச்சு போட்டு சேர்த்து உங்கள்கிட்ட அழுது வாங்கி, உங்க மகன் ஓட்டுற பேர பைக்குக்கு பெட்ரோலுக்கு காசு உங்க அம்மா மாறு, உங்க தந்தை வயசான கிழட்டு தந்தை மாதிரி தான் கொடுப்பான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிடுங்க. மரியாதைலாம் பேச நினைச்சாங்க. பாசத்தின் பேரால் சுருட்டி காசு எடுத்து பேரனுக்கு முன்னாடி ஓட்டுன்னு கொடுத்து அவனை இந்த உலகத்தை விட்டு ஓட்டுற வேலை இந்த கிழவனும் கிளவி செஞ்சிருவா. கவனமா இருங்க. உங்க அம்மாட்ட 100 ரூபா கொடுத்தா இங்க காசுங்கன்னு கேளுங்க. ஏன்னா அவங்க பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க. யாருக்கு? பேரனுக்கு தெரியும். நன்னிட்ட காசு இருக்கு, பெத்தாட்ட காசு இருக்கு, குடிஞ்சில கெடுத்துருவான். இவன் 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு ஏத்து 10 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் வண்டியை விடுறாரு. சாவிங்க வச்சுட்டு மறுநாள் வீட்டுக்குள்ள போயிட்டார். எடுத்தான், ஃப்ரெண்டை கூட்டினான், போனான், நிறுத்தி ஆட்டோவை 5 ஆட்டோ நிறுத்தி வச்சுட்டு நேரம் ஆட்டோவில் போந்துட்டான். எடுத்த உடனே ஸ்பீடு போனா 5 நிமிஷத்தில் ஃபோன் வருது, உங்க பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். வண்டி இங்கே தான் நிறுத்துன்னு உள்ளதான் வந்து பார்க்குறேன், வண்டியே காணும், பையனையும் காணும். ஃபோன் கன்ஃபார்ம் ஆயிட்டு. இன்னைக்கு இந்த பிள்ளை நிலைமை தெரியுமா? இடுப்பு கீழே செயல்படவில்லை, வயது 15, இடுப்பு கீழே செயல்படாது,
கையில் இப்படி லேசாக கால் மட்டும் ஆட்ட முடியும். இந்த ரமலான் தொழுகை திடலுக்கு தூக்கிட்டு வந்துருந்தார். பாருங்கள், இளைஞர்கள் வேகமாக வண்டி ஓட்டுற இல்லை, ஒவ்வொரு இடையும் நீ வேகமாக வண்டி ஓட்டினா அல்லாஹ் உனக்கு தவணையை பிற்படுத்தி கொண்டிருக்கான்னு பொருள். நீ கெட்டிக்கார நினச்சிக்கிடாத, நான் அறிவாளி, நான் கீரை அப்படி போட்டு இப்படி படுத்தி இப்படி எந்த நினச்சிக்கிறாத. அல்லாஹ் உனக்கு தர்ற ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருப்ப, அல்லாஹ் உன்னை என்ன செய்வான், உனக்கு தவணையை பிற்படுத்திட்டே இருப்பான். திருந்திடுறா கொடுக்கிற வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்க, அல்லாஹ் விடமாட்டான். புரியுதா? திமிரில் தலைய வேண்டாம். உங்க பைக் அப்படி கட் அடிக்கிறது, படுத்துட்டு போகுது, வீலை தூக்கிக்கிட்டு போறது எல்லாமே ஆபத்து. தானும் செத்துடக்கூடாது, அடுத்த உயிர்களையும் பலி வாங்கிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. முஸ்லீம் சமூகத்து இளைஞர்கள் தறிகட்டு வண்டி ஓட்டுறான். 10:30 மணிக்கு மேலே குறிச்சி ரோட்டில் போகவே முடியாது. சிக்னல் இருந்து ரவுண்டானாலேருந்து குறிச்சி ரோட்டில் போனீங்கன்னா வண்டியில் போகிறான் பாருங்க, ஒவ்வொருத்தர் 3 பேர் 4 பேர் மண்டை முடியும், அவன் டவுசரும் சட்டையும், அவனை பார்த்தான்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் சவுக்கு எடுத்துட்டு அடிக்கிற அனுமதி கொடுத்தோம் வைங்களேன், ஒரு தோல் உடம்புல இருக்க பிச்சு எடுத்துடணும். அந்த அளவுக்கு வெறி நமக்கு. அப்போ நண்டி ஓட்டுறோம். அதில் வேறு நம்ம நிற்கிறத பார்த்துக்கிடுவான், இல்லை இருந்தாலும் நிற்காம பாருமா. நம்மளுக்கு ஏளனமாக தான் தெரியும், அவன் நம்மளை செய்தாம்மா, இல்லை அந்த செய்தான் நிற்காம பாருமா, அவன் போயிட்டு இருப்பான் எந்த வேகத்தில். தெரிஞ்சுக்கிடுங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. மறுமை நாள் அவ்வளோ லேசாக தப்பிக்க முடியாதுங்க. நான் 2ஆம் வாரம் பேசுகிறேன் சார். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. 4வது அத்தியாயம் 18வது வசனம். ரொம்ப கவனமாக அந்த வசனத்தை கேளுங்க, ரொம்ப கவனமாக கேளுங்க. இது ஒரு செய்தி சொல்லப்படுது. எல்லாரும் காஃபி தான் நரகம் போவான் நம்பிட்டு இருக்கோம்ல, நல்லா அந்த சொல்லுவான் பாருங்க. இன்னும் எவர்கள் தீவினை செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று யார் கூறினார்களோ அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர்களுக்கும் யாருக்கும் இல்லை. இப்போ 2ஆக பிரிச்சுட்டான். அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அவர்கள் தாங்க யாரு? இங்கே காஃபிர் தனியாக சொல்லியாச்சு. இப்போ அவர்கள்லாம் யாரு? புரியுதா? என்ன சொல்லுது? உங்களுக்கு அல்லாஹ் முடிவில் மரண தருவாய் வரும்போது பைக்கில் வேகமாக ஒரு ஒன்றும் வேகாது, போய் அந்த பிரேக் இதை அத்துக்கிட்டு போகும்போது அல்லாலாம் காப்பாற்ற மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், முடிவு எப்படி இருக்கும்னா அவர்கள் நரகில் தான் தண்டனைக்குரியவர்கள். புரிஞ்சுக்கிட்டா? அந்த நேரத்தை தௌபா எடுபடாது. நீ கட்டுப்பாடு இல்லாமல் வண்டி ஓட்டி வெறித்தனமாக ஓட்டி கடைசி நேரத்தில் களிமா சொல்லிட்டார், மண்ண சொன்னான். இந்த களிமா ஏற்கப்படாது. அது தெரியுதா உங்களுக்கு? அது இவன் சொன்ன மாதிரி யாரு? ஃபிரௌன் சொன்னாம்ல, மூசான் ரப்பு ஈமான் கொண்டேன். அது அங்கே ஏன்னா பிரேக் அந்தாச்சு, வாய பழந்தாச்சு, முளகுள் மோதி எழுத்தால நின்னாச்சு. இப்போ தொண்டைக்குழியில் இங்கே நிற்கிறத அவருடைய தௌபா ஏற்கப்படாது. அவர் கடைசியில் கத்துனார், அல்லான்னு கத்தினார். கல்லாம் கத்திலும் சேர்த்தாரு. ஆனால் எப்படி ஓட்டினாருன்னு தான் கேள்வி. எப்படிப்பா ஓட்டினாரு? என்ன மார்க்கத்தை கேள்வி பண்ணுறதா? புரியுதா? அதனால அல்லாஹ்வுடையார்களே ரொம்ப கவனம். மவுத்து எங்கே எப்போ வரப்போன்னு அல்லாஹ் தெளிவாக அவங்க கையில் மறைவாக வச்சுருக்கான். நாம் முஸ்லீமானே நினைக்க வேண்டாம். அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். நபிமார்கள் கேட்டதுவா, இறைவா எங்கள் முஸ்லீமாக மரணிக்க செய்வாங்க, சாலிஹினோடு சேர்த்து வைப்பாயா. இந்த துவாவை அதிகப்படுத்தும். தயவு செய்து வாகனங்கள் எடுக்கும்போதே பீஸ் ஆஃப் மைண்டில் முதல்ல எடுக்கணும். போயிட வேண்டியதான், போய் சேர்ந்துட வேண்டியதான். 1000 டென்ஷன் இருக்கட்டும், அது அவனோட கலட்டி விட்டுட்டு பைக்கில் ஏறியாச்சுன்னா இது மின்சார வாகனம், அது நட்டு போட்டு தான் வேலை செய்ய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி ஓட்டணும். என் மைண்டு ப்ரெஷரபுளாக என்ன செய்யக்கூடாது? வாகனத்தை யாரோ காட்டக்கூடாது. 2வது, எந்த சூழ்நிலைகளும் வாகனங்கள் ஏறினால் ஓத வேண்டிய துவாக்களை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து. அல்லாஹ் இஸ் ஒன்லி த ரியல் ப்ரொடெக்டர். அவன் தான் உண்மையான பாதுகாவலன், அவனை தவிர பாதுகாவலன் இல்லை. வாகனங்கள் ஏறினமா, தயவு செய்து பிரயாண துவாவை, வாகனத்திற்கான துவாக்கள் இருக்கு, அந்த துவாவை மறக்காத அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கிடுங்க.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் நாம் அமைதியாக தாங்க போகிறோம். ஏத்தால வந்து ஓடி இந்த சைத்தா முற்றான நிலை செய்ய சொல்கிறீங்க. இப்போ யார் பாதுகாக்க? ஒரு பக்கம் நம்ம சேஃபாக வண்டி ஓட்டிட்டோம், அவன் விளங்காமல் ஓட்டிட்டு வரானே, இந்த விபத்தில் யார் பாதுகாக்கிறது? இந்த துவா எப்படி இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் என் பிரயாணத்தை களைப்பட்டதாகும், என் தோற்றங்கள் சிதைக்கப்படுவதற்கு உன்னிடம் நான் பாதுகாவல், என் குடும்பத்தில் ஏற்படுகிற அதனால் விளைவுகளை விட்டு உன்னிடம் பாதுகாவல். என்ன துவா பாருங்க. தமிழையாவது கேளுங்க அல்லாஹ்வியார்களே, தமிழையாவது கேளுங்க. எப்படி தெரியுமா? நான் டயர்டாக ஆயிடக்கூடாது, என் தோற்றங்கள் சிதைந்துடக்கூடாது, என் குடும்பத்தில் ஏற்படும் தீய விளைவுகளை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல். ஒரு அடி தாங்க, நரம்பு நமக்கு இழுத்துட்டு வைங்க. அதோட கேவலம் என்ன தெரியுமா? செத்துட்டா கூட கொண்டாட்டி அழுது வேறு முடிச்சுட்டு போயிடுவான். நம்மளும் சேர்ந்து தூக்கி உள்ள போட்டான் வைங்க, கையை காலை அடித்து தூக்கி போட்டான் வைங்க, நம்மளை அந்த சகோதரி தூக்கி சுமக்கணும், நம்மளே அவங்களுக்கு பாரமாக உட்காந்துருவோம். இப்படிலாம் நிறைய விடைகள் நடக்கா இல்லையா? அல்லாட்ட முதல் நாம் உறுதி, இறைவா நாங்கள் வாகனத்தை வரவு மீறி ஓட்ட மாட்டோம், முதல் நாங்கள் உறுதி எடுக்கும். எங்கள் பிள்ளைகளுக்கும் இதே வசியத்தை நாங்கள் செய்கிறோம், உபதேசம் செய்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிடுங்க. விலை உயர்ந்த வாகனம் தயவு செய்து வாங்கி கொடுக்க வேண்டாம். தயவு செய்து வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகள் உயிரையும் பிறருடைய உயிரையும் செய்கிறாங்க, நீங்கள் விலை பேசி விடாதீர்கள். எதற்கு? நரகத்துக்கு சமமாக விலை பேசி விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும், எல்லாருமே பாதுகாக்கட்டும். ரொம்ப சீரியஸான விஷயம் இன்றைக்கி நடக்குது. நம்மால் யார் குடும்பத்தில் நிரந்தரமாக கஷ்டத்தை நீக்க முடியாதுங்க, முடியாது. ஏன்னா நம்ம பிரச்சனையே அன்றாட பிரச்சனையே பெரியதாக சுமையாக இருக்குது. நான் வேகமாக ஓட்டிட்டு ஒரு குடும்பத்து தலைவனை காலி பண்ணிட்டேன், அந்த குடும்பம் நிலை குளிஞ்சு போயிட்டு யார் நிரந்தரமாக பாதுகாக்கிறது? அவனுடைய சொத்து ரத்த சம்பந்தம் ஒரு வசதியாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுவான், இல்லைன்னா ஒரு தாய் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவார் பெண்மணி. அந்த குழந்தைகளை வளர்த்து தானும் தன்னை பாதுகாத்து கொண்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறத விட கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் அநேக மக்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க. நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், இறைவா எல்லா மக்களுக்கும் சொந்த வீட்டோடு வாழ்ந்து மரணிக்கு நான் ஆசைப்படும். சந்தேகம் வர எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சோத்துக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த சரியான அந்த நாள் வரும்பொழுது 28ஆம் தேதி 25 அந்த குடும்ப தலைவன் வந்து என்ன செய்வான்? நிலை குறைந்து தான் இருப்பான். அந்த நேரத்தில் தான் வீட்டில் மருத்துவ செலவு, படிப்பு செலவு எல்லாம் ஒன்று போல அந்த காணல் ஒன்று பாருங்க. வீட்டு எஜமான எவனும் வாடகை ஒரு நாள் கூட தள்ள விரும்புதில்லை. ஏன்னா அவர் இதை நம்பி வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த வீட்டு எஜமானர் இருக்கார்ல, பில்டிங் ஓனரு, அவர் வயசானவர் இருப்பார், அவருக்கு இதுதான் அவருக்கு போதிய வருமானமாக இதுதான் இருக்கும். ஒன்று பின்னி பிணைஞ்சி இருக்கு, அந்த வாடகை வீட்டில் இருப்பான். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை குடும்ப தலைவன் இல்லை, அடித்து தூக்கி போட்டா இந்த பெண் வந்து என்ன செய்வா? எப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழிக்க முடியும்? நினைச்சு பாருங்க. எல்லாம் பொறுப்பையும் அவரவர் உணர்ந்தாலே போதுமானது. அவரவர் தனித்தனியாக உணர்ந்த கூட்டு முயற்சியில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் எடுத்து பையத்தான் பண்ண முடியும்? கிடையாது. தனிநபராக சிந்தித்து ஆமாம் பெரிய தப்பு செய்கிறோம், நம்ம ரொம்ப தப்பு செய்கிறோம், பிறருக்கு தீங்கி உழைக்கிறோம், நாமே நம்மளை அழிச்சிக்கிறோம். நம்ம தயவு செய்து அல்லாஹ்வியார்களே, நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள், மறுமையை நம்பக்கூடிய மக்கள், தற்கொலைக்கு சமமான ஒரு காரியத்தை இளைஞர்களை குறிப்பாக வந்து இளைஞர்களை செய்துவிட வேண்டாம், செஞ்சிடாதீங்க. சாபத்தையும் விலைக்கு வாங்கிவிடாது. இப்போ ஒருவேளை பைக்கில் அடித்து நீ பிழைச்சிக்கிட்டு அவன் செத்துட்டான், இப்போ இவன் செத்து போயிட்டான், கோவத்தை தீக்கலாம் அவன் மேலேயும் திருப்பி விடும். நீ பிழைச்சிக்கிட்டு அவன் செத்துட்டான்னு சொன்னான், காலமெல்லாம் அந்த குடும்பத்தால் சாபத்தில் சுமந்து கொண்டு வாழ போகிறீங்க. எழுதி வச்சுக்கிடுங்க, சுமந்து கொண்டு வாழ போகிறீங்க. அந்த குடும்பத்துக்கு சரியான நஷ்டஈடை நீங்கள் வழங்காதவரை, அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மறுமை நாளை மன்னிக்க மாட்டான். மறுமை நாள் பாரதூரமாக இருக்க போகுது. ஆகவே தான் சொல்லுகிறேன், குறிப்பாக பர்டிகுலர் பேரண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. உங்களுடைய பொருளாதார எல்லையை மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. வரம் மீறி வட்டிக்கு வாசி வாங்கி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காங்க. காசை இருந்தாலும் இவ்வளவு அதிவேகமான விலை உயர்ந்த வாகனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையில்லை. அவனுக்கு செல்வத்தை சம்பாதிப்பது வழியை தயவுசெய்து உணர்த்துங்கள். ஒரு நண்பர், ஒரு பணக்கார நண்பர் என்கிட்ட சொல்கிறார், பையனை வந்து டேபிளில் உட்காந்துருந்தார். என்ன என் பையன் உங்கள் பையன் வந்துடுறான்னு கேட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? சாரி இன்னும் டேபிளில் உட்கார வைக்கல, கடைசியில் ஃபங்க்ஷன் வந்தால் சேரில் உட்காந்துறான், நான் டேபிளில் உட்கார வைக்க மாட்டேன்னார். பெரிய கோடீஸ்வரர் ஏன்னு கேட்டார். அவனுக்கு தன்னை எஜமான சிந்தனையே வரக்கூடாது. கோடீஸ்வரன் சொல்ல எஜமான சிந்தனை வரக்கூடாது. அவன் எந்த படிப்பை படிக்கிறானோ அதில் உறுதியாக இருக்கணும். அந்த படிப்பில் அவன் தேர்ச்சி பெறணும். அவன் சுயமாக என்ன செய்யணும்? உழைக்க கற்றுக்கிடணும். அதுக்குத்தான் என் பையனை டேபிளில் உட்கார வச்ச உடனே என்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து என்ன சின்ன முதலாளின்னு வார்த்தையை போடுவான், இவன் தலையில் கிபுரி ஏறிடும், படிக்க மாட்டான். தான் முதலாளி என்ற சிந்தனை எப்படி தந்தை உருவாக்குறாரு பாருங்க. இப்படி தான் பணக்காரன் கரெக்டாக இருக்கான். உண்மையான நிறைகுடம் ததும்போது கிடையாது, குறைகுடம் கூத்தாடுகிறது. குறைகுடம் தான் கூத்தாடுகிறது. அரைகுறை சம்பாத்தியமுடையவர்கள் வட்டிக்கு வாசிக்கு வாங்கி பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கொடுத்து தற்கொலைக்கு சமமாக கொலை ஆயுதங்களை ஓட்ட வைக்கிற தந்தைமார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் கொலை குற்றவாளிக்கு நீங்கள் தான் காரணம்.
நீ வாங்கி கொடுக்கிற திமிரு பிடித்த காசு தான் அவனை அடிச்சு தூக்க சொல்லுது. இத்தக்குள்ளா எல்லாரும் நானும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இளைஞர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நீ ஓட்டுற ஸ்டைல் தப்பு, புரிஞ்சுக்க. முதல்ல உயிர்களின் மதிப்பை உணர்ந்து வாழ கத்துக்க. புரியுதா? உன் கூட உள்ள ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிச்சிட்டானா நீ தாங்க மாட்டேங்க. 10 பேரை கூட்டிட்டு போய் வெட்டத்துக்கு நிக்கிற. நடக்கா இல்லையா? விளைஞர் செட்டு அலையலான இல்லையா? ஏன் அடிச்சிட்டானா? அடிச்சா வழி தாங்க முடியாதான். அதே மாதிரி திருப்பி ஆடுறாங்க. ஆனால் ஒரு உயிரை வண்டி ஓட்டி போய் கொண்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற. சட்டத்தின் பிடியில ஜாமீன்ல வெளியே தப்பிச்சு வர. தெரிஞ்சுக்கோ, இந்த ஜாமீன் உலகத்துல கிடைக்கும், அல்லாஹ்ட்ட ஜாமீன் கிடைக்காது. அல்லாஹ் நீதி செலுத்துவான். அந்த நாளில் கடுமையான நாள் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக பெற்றோரும் உஷாராகிடுங்க, வாலிபர்களும் உஷாராகி கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆத்மாவுக்கு யார் தீங்கிழைத்த அல்லாஹ் மறுமை நாளில் அதற்கு சரியாக பழி தீர்க்காமல் விடவே மாட்டான். இந்த பூமியில் ஒரு கொளுத்த மாடோ ஆடோ ஒரு விலகினமான மாடையோ முட்டி இருந்தால் மறுமை நாள் அவைகளுக்கும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹ் அந்த மெலிந்த மாட்டுக்கு சக்தியை கொடுத்து கொளுத்த மாட்டை முட்ட சொல்லி கணக்கு தீர்த்துத்தான் மறுமை நாள் முடியும். புரிஞ்சுக்கிடுங்க. யாரும் தப்பித்துக் கொள்ளாமல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எத்தனை பேர் விபத்துல அடிச்சு போட்டுட்டு ராத்திரி நேரத்தில் சொல்லாம வண்டி எடுத்துட்டு ஓடிடுவான். நடக்கா இல்லையா? இன்னும் நாட் ட்ரேசபிள், கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப அடிச்சு போட்டவனா யாரு? செத்தவனா யாரு? உயிர்களுக்கு மதிப்பெல்லாம் ஆகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடையார்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உயிர்களை மதித்து, நம் உயிரையும் பிறரை மதித்து நடக்கிற நிர்வாகிகள் எல்லாம் தந்துள்வானார். அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள்